அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டே 30 கிளாஸில் இருக்கோம். ஸோ டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் கண்டினியூஸ் டென்சஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சர்னா எது சொல்கிறோன்னா நம்மளோட எதிர்காலத்தை சொல்கிறது. எதிர்காலத்தில் யூஸ் பண்ணுறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, ஹிட் ப்ளஸ் இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா வில் பி யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர் டென்ஸில், ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இந்த ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ டுமாரோ. நான் உனக்கு நாளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கட்டுமா அப்படி கேட்போம்ல. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ டுமாரோ. உனக்காக நான் நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஐ நம்ம சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்திருக்கு, வில் பி நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் வேர்ப் கூட என்ன வரும்? ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ டுமாரோ. இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ஐ வில் பி ஃப்ளையிங் டு அஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. நான் இந்த நேரத்துக்கு நான் விமானத்தில் போயிட்டு இருப்பேன் அப்படி. ஸோ சப்ஜெக்ட் ஐ நம்ம கொண்டு வந்துட்டோம். வில் பி வந்து ஃபியூச்சர் கண்டினியூ டென்ஸில் வரும். ஃப்ளையிங் டு அஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ ஃப்ளையிங் கூட வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் சேரும். டு அஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு நேரம் நான் ஃப்ளைட்டில் போயின்னு இருப்பேன் அப்படி சொல்லுவோம்னா. ஸோ அதுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஐ, ஸோ சப்ஜெக்ட் ஐ வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அவர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீ யூஸ் பண்ணுவோம். ஆமாம் தானே? அவர்னு வந்தால் ஷீ யூஸ் பண்ணுவோம். ஹீ வில் பி ட்ராவலிங் டு சென்னை அட் திஸ் டைம் டுமாரோ. ஸோ ஹீ சப்ஜெக்ட் வந்துச்சு, வில் பி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ ட்ராவல் வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ப்போம். டு சென்னை அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு நேரம் நான் சென்னையில் இருப்பேன் அப்படி சொல்லுவேன். நாளைக்கு நேரம் நான் சென்னையில் வந்துடுவேன் அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஹீ வில் பி ட்ராவலிங் டு சென்னை அட் திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அவர்கள் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வி யூஸ் பண்ணுவோம். இல்லை, நாம்னு சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? வி யூஸ் பண்ணுவோம். அவர்கள்லாம் தே யூஸ் பண்ணும்போது அவர்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பார்ப்போம்னா வி வில் பி. ஸோ வி சப்ஜெக்ட் வந்துச்சு, வில் பி இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். வாட்சிங், ஸோ வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்கணும். மூவி அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். ஸோ வி வில் பி நம்ம எல்லாரும் வந்து அடுத்த வாரம் படம் பார்த்துன்னு இருப்போம் சொல்கிறோம்ல. நான் அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் வந்து படம் பார்த்துன்னு இருப்போம் அப்படி சொல்கிறதுக்கு வந்து வி வில் பி வாட்சிங் மூவி அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு வி வில் பி மீட்டிங் இன் நெக்ஸ்ட் வீக். ஸோ நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் அடுத்த வாரம் அப்படி சொல்கிறதுக்கு வந்து வி வில் பி மீட்டிங். ஸோ வேர்ப் பக்கத்தில் ஐஏஜி வந்துச்சு, ஹிம் நெக்ஸ்ட் வீக். நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். கண்டினியூ டென்ஸ் வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்ரெடி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் இருந்தாலும் சரி, பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, we are using ஐஎன்ஜி. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணுவோம்னா வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி. அங்கே வந்து வில் பின்னு பார்த்தோம்ல, இங்கே சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பி வரும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த ஃபார்மில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வில் யூ பி வெயிட்டிங் ஃபார் மீ. வில் இங்கே வந்துச்சு, சப்ஜெக்ட் வந்துச்சு ப்ளஸ் பி. இங்கே பி சேர்த்துட்டோம். வேர்ப் கூட வெயிட்டுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்துட்டோம். ஃபார் மீ, வில் யூ பி வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காக நீ காத்திருப்பியா அப்படி கேட்போம்ல. அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். வில் ஹீ பி, அதே மாதிரி வில் பக்கத்தில் ஹீ கொண்டு வந்துட்டோம். பி வேர்ப் வந்து ட்ராவலிங், ட்ராவல் பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துருக்கோம். டு சென்னை டுமாரோ. வில் ஹி பி ட்ராவலிங் டு சென்னை டுமாரோ. நீ வந்து ட்ராவலிங் பண்ணி சென்னைக்கு வந்து நாளைக்கு வருவியா அப்படி கேட்போம்ல. நீ வருவியா கேட்கறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். வில் இப்போ அவர்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது வில் தே பி வெயிட்டிங் ஃபார் அஸ். அவங்க எனக்காக வெயிட் பண்ணி நிற்பாங்களா அப்படி கேட்போம்ல. ஸோ அதுக்கு வில் தே பி வெயிட்டிங் ஃபார் அஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நோ தே won't be வெயிட்டிங் ஃபார் அஸ். இல்லை, அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நோ தே won't be வெயிட்டிங் ஃபார் அஸ். ஒருவேளை வெயிட் பண்ணுவாங்க உங்களுக்காக, அவங்க வந்து நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது எஸ் தே வில் பி வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு வில் பி யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூ டென்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.